ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி அப்புறம் காலிஃப்ளவர் இது ரெண்டும் வச்சு ஒரு செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்தி, நான் அப்புறம் புல்காஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். புலாவுக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு காலிஃப்ளவரை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பெரிய கடாயில் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதில் ஒரு 800 கிராம் அளவு காலிஃப்ளவர் பீசஸ் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாக நம்ம பிக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக பிச்சு வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சூடுலேயே அந்த காலிஃப்ளவர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம ஆல்ரெடி தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல, சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அதை சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கி விட்டுட்டு திருப்பியும் நம்ம இதை மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நமக்கு காலிஃப்ளவர். அதே சமயம் காலிஃப்ளவரில் உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். காலிஃப்ளவர் கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2-3 டைம் நம்ம செஞ்சிட்டோன்னா நமக்கு காலிஃப்ளவர் ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி செய்ய நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் அளவோட கொஞ்சம் குறைவாக தான் தெரியும் இந்த ஸ்டேஜில். இப்போ இதே பேனை நம்ம கிரேவி செய்யவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் அதை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினப்புறம் ஓரளவுக்கு நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா கம்ப்ளீட்டாக போனப்புறம் இதில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் வறுக்கும் போது 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம். அதனால் கணக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அடுத்து இப்போ ஒரு தடவை உப்பு சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சியை வாஷ் பண்ண தண்ணி இல்லை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம அதிகமாக தண்ணி விட தேவையில்ல, ஏன்னா இது ட்ரையான கிரேவி தான். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொடுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி இலையை எடுத்து க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு கசூரி மேத்தி சேர்க்கும் போது. இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான கிரேவி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.